வணக்கம். சுவாசம் பதிப்பகம் சார்பாக இன்னொரு புத்தக அறிமுகம் ஜூம் வழி நடத்தப்படக்கூடிய புத்தக அறிமுகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் பல விதங்கள்ல விமர்சிக்கப்பட்ட, பல விதங்கள்ல கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் பஞ்சம், படுகொலை, பேரழிவு, கம்யூனிசம். இந்த பேரை கேட்டாலே தெரிஞ்சிருக்கும் இந்த புத்தகம் அறிவிப்பு வெளியான உடனே ஏன் அத்தனை ஒரு பரபரப்பு வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் சூழல்ல கம்யூனிசத்துக்கு எதிரான எழுதப்பட்ட புத்தகங்கள், இத்தனை தீவிரமா எழுதப்பட்ட புத்தகம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த புத்தகம் அறிவிப்பு வெளியான போது எல்லாருமே கொந்தளிச்சாங்க. இந்த புத்தகம் வந்த பிறகு இதுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு வரும் அப்படின்லாம் எல்லாரும் சொன்னாங்க அவங்க தரப்புல இருந்து. ஆனா இந்த புத்தகம் வந்த பிறகு இதை பற்றின ஒரு எதிர்ப்பு கூட இது வரைக்கும் வெளிவரவே இல்லை. எதிர்ப்பு இந்த சென்ஸ் ஒரு மறுப்பு, ஒரு புத்தகத்துக்கான மறுப்பு வரவே இல்லை. ஏன்னா இந்த புத்தகத்தோட ஆழமும் அகலமும் அத்தனை விரிவானது. அதை பத்தி இப்ப பாலா நமக்கு சொல்ல போறாரு. சொல்ல பிறகு இதை சொல்லலாம் அப்படிங்கிறது. பாலா பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்களுக்கு, சோசியல் மீடியா இருக்கிறவங்களுக்கு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். அவர் கேந்திரால இருக்கிறாரு. கேந்திரா மூலமான பலவிதமான சேவை பணிகள்ல அவரும் அவரோட மனைவியும் இணைந்து செயல்படுறாங்க. குறிப்பா யோகாவை இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறதுல இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க, ரொம்ப தீவிரமா அதுல செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பாலா அடிப்படையில் ஒரு எழுத்தாளரும் கூட. ஆங்கிலம், தமிழ் இரண்டிலுமே எழுதக்கூடியவர். கேந்திராவிலிருந்து வரக்கூடிய ஆங்கிலம் மற்றும் தமிழ் பத்திரிகைகள் இவர் தான் எடிட்டர். அது மட்டும் இல்ல, கேந்திரா மூலமா வரக்கூடிய பல புத்தகங்களை இவர் தான் எடிட் செஞ்சு கொண்டு வர்றாரு. சோ அவர் நமக்கு சுவாசம் பதிப்பகத்துல கூட ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறாரு. மிக முக்கியமான படைப்பு அவர் தான் நினைக்கிறது வளம் பத்திரிகையில் வெளிவந்து பிற புத்தகமாகவும் வெளிவந்த அந்தமானில் இருந்து சாவர்கரின் கடிதங்கள், அந்த புத்தகம் இவர் தான் மொழிபெயர்த்தது. பலவிதமான செயல்பாட்டாளர், அவர் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், ஆங்கிலத்திலும் எழுதக்கூடியவர். அவர் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவார். பாலா, பேசுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பஞ்சம், படுகொலை, பேரழிவு, கம்யூனிசம் இந்த புத்தகம் திரு அரவிந்தன் நீலகண்டன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகம் கம்யூனிசத்தின் வரலாறு. கடந்த 100 வருஷங்கள்ல உலக அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சித்தாந்தம் அப்படின்னா அதை கம்யூனிசம் என்று சொல்லலாம். அந்த சித்தாந்தம் உலகத்துல பல நாடுகளுடைய வரலாற்றை, பல நாடுகளுடைய வரைபடத்தை எல்லாம் மாற்றிய பெருமை உண்டு. ஒரு நாட்டின் அரசியலையும் அந்த நாட்டின் வளங்களை கைப்பற்றவும் கட்டுப்படுத்தவும் இந்த சித்தாந்தம் பயன்படுத்தப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை இந்த புத்தகத்தில் ஆசிரியர் நம் கண்முன் கொண்டு வர்றார். இந்த 100 ஆண்டு கால வரலாறு என்பது ஒரு இரத்தக்கரை படிந்த ஒன்று. ஆனால் கம்யூனிசத்துடைய மிகப்பெரிய சாதனையே அந்த வரலாற்றை பற்றி மக்கள் பேசாம அவங்களை அதை மறக்கடிக்க வைத்து அது முன்வைக்கும் ஒரு உட்டோப்பியன் சமுதாயத்தை அடைய கம்யூனிசம் ஒன்றுதான் வழி என்ற பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான். அது இந்த தேதி வரைக்கும் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்துல மொத்தம் 11 அத்தியாயங்கள். அதுல முதல் 10 அத்தியாயங்கள் கம்யூனிச வரலாறு. அதன் பிறகு ஒரு டேட் லைன் மாதிரி கடைசி 11வது அத்தியாயத்துல கம்யூனிச வரலாறுல நடந்த முக்கிய நிகழ்வுகள் கடைசி அத்தியாயம். இந்த முதல் அத்தியாயத்துல கம்யூனிச கோட்பாடுகளை பற்றிய ஒரு அறிமுகத்தை ஆசிரியர் கொடுக்கிறாரு. இந்த சித்தாந்தத்தை உலகத்திற்கு கொடுத்த கார்ல் மார்க்ஸ், ஃப்ரீட்ரிக் எங்கெல்ஸ் ஆகிய இருவரை பற்றியும், அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, அவங்க வளர்ந்த சூழல், அவங்களுடைய சிந்தனையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய மேற்கத்திய தத்துவங்கள், உதாரணத்துக்கு ஃப்ரீட்ரிக் ஹெகல் இவருடைய தத்துவங்கள், இது பற்றி எல்லாம் சொல்றாரு. அந்த தத்துவங்கள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன கார்ல் மார்க்ஸ் ஒரு சமுதாயத்துடைய ஆதாரமே அந்த சமுதாயத்தினுடைய உற்பத்தி உறவுகள் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல அவரு ஒரு காலத்துல நம்முடைய உலகம் நில உடைமை சமுதாயமாக இருந்தது. எல்லாருமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அல்லது விவசாயம் சார்ந்த பொருளாதாரமாக இருந்தது. அப்போ விவசாயிகளுக்கும் விவசாய கூலிகளுக்கும் நில உடைமையாளர்களுக்கும் அதாவது உரிமையாளர்களுக்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ நம்ம உலகம், அதாவது அவர் சொல்வது 1850களில் இருக்கிற காலகட்டம், தொழிற்சாலைகள் வர ஆரம்பிக்கிற காலகட்டம், நம்மளுடைய உலகம் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி தொழிற்சாலைகளை, ஃபேக்டரிகளை வைக்கிறவங்க எல்லாம் முதலாளித்துவம் அவங்களுடைய காலம்னு சொல்லலாம். இந்த முதலாளித்துவ வர்க்கத்தை அவர் பூர்ஷ்வானும்
உழைக்கின்ற உழைப்பாளிகள் அல்லது பாட்டாளிகள் என்ற கூறப்படும் மக்களை ப்ராலெட்டேரியட் என்றும் சொல்றாங்க. அவங்க எப்பவுமே எதிர் எதிர் துருவங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போவாது என்கிற மாதிரி அவர் வர்ணிக்கிறாரு. இந்த முதலாளித்துவம் உழைக்கும் வர்க்கத்தை எப்போதுமே ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதனால உழைக்கும் வர்க்கம் அவங்களை எதிர்த்து எப்போதும் போராட வேண்டிய நிலையிலே இருக்கிறது என்பது அவருடைய கூற்று. மார்க்ஸ், எங்கெல்ஸ் இந்த ரெண்டு பேருக்குமே குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் பேர்ல பெரிய ஒரு நம்பிக்கை எதுவும் இருக்கல. குடும்பம் என்பதே ஒரு பூர்ஷ்வாவின் ஏற்பாடு, பூர்ஷ்வாவின் அமைப்பு அப்படின்னு அவங்க கருதினாங்க. ஆனால் மக்களுக்கு பொன்னுலகை கொண்டு வரக்கூடிய அந்த உட்டோப்பியன் சமுதாயத்தை கொண்டு வரக்கூடிய சித்தாந்தம்னா அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான். அது மக்கள்கிட்ட பரவ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ரகசியமான புரட்சி படை ஒண்ணு இயங்கணும். அந்த புரட்சி படை ஒரு புரட்சியை நடத்தி முடிச்சு அதன் பிறகு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அமைப்பு வந்து சர்வாதிகார அமைப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய தாட் ப்ராசஸ். இந்த சித்தாந்தத்தை ஆனா ஒரு நாட்டிலும் இந்த சித்தாந்தத்தை கைகொள்பவர்கள் ஒரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக தங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டனர். உதாரணத்துக்கு சைனா வந்து விவசாய நாடு. அங்க வந்து மாவோ அதிகாரத்தை கைப்பற்ற புரட்சியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அங்க எல்லாருமே விவசாயிகள் என்று இருக்கும்போது அவர் விவசாயிகளும் எல்லாரும் பூர்ஷ்வாக்கள் தான், அவர்கள் குட்டி பூர்ஷ்வாக்கள் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாரு. ஒரு பொன்னுலகை ஆதர்சமாக கொண்ட ஒரு சித்தாந்தம் மக்களுடைய சமநீதியை கொண்டு வருவதற்காக என்ற பேசிஸ்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் எப்படி மிகப்பெரிய அழிவை மானுடத்திற்கு ஏற்படுத்தியது, அதுல எப்படி ஒரு வெறுப்புணர்வு விதைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு ஒரு கேள்வியா வரும். அந்த கேள்விக்கு இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலே ஒரு விடை கிடைக்கும், ஒரு ஹிண்ட் மாதிரின்னு சொல்லலாம், ஒரு விடை கிடைக்குது. அடுத்து வரக்கூடிய சாப்டர்கள்ல அதை பற்றி விவரமா ஆசிரியர் சொல்றாரு. 2வது சாப்டர் வந்து லெனின், புரட்சி, புரட்டு, படுகொலைகள். இந்த சாப்டர்ல அது தெரியும். அந்த கம்யூனிசம் ஒரு அறிமுகம்ங்கிற முதல் சாப்டர்லயும் இதை பற்றி நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. மார்க்ஸ், எங்கெல்ஸ் இருவருமே ஐரோப்பிய மைய பார்வை கொண்டவர்கள், அதுதான் யூரோப் சென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களுக்கு மற்ற பண்பாடுகள் பற்றி எந்த விதமான பெரிய உயரிய மதிப்பும் மரியாதையும் இருந்ததில்லை. குறிப்பா இந்தியாவை பற்றி, அதன் பண்பாட்டை பற்றி எந்த புரிதலும் எந்த விதமான மதிப்பும் அவங்களுக்கு இருந்ததில்லை. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல காலனி ஆதிக்கவாதிகளுடைய ஆதரவோட ஜெர்மன் இண்டாலஜிஸ்ட், இந்தியவியலாளர்னு சொல்றோம் இல்லையா, இந்த இண்டாலஜிஸ்ட்கள் முன்வைத்த ஆரிய இனவாத கோட்பாடுகளுடைய தாக்கம் வந்து மார்க்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கு. அந்த இனவாத கோட்பாடை அவர் நம்பினார். ஒரு இடத்துல அவர் புராதன ஜெர்மானிய ஜாட்களிடமும் புராதன கிரேக்க பிராமணர்களிடமும் சில ஒற்றுமைகள் காண கிடைக்கின்றன அப்படின்லாம் எழுதியிருக்கிறாரு. இதன் மூலம் எந்த அளவுக்கு அவர் அந்த இனவாத கோட்பாட்டை உள்வாங்கி இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதனால அவர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்திய கிராமங்களுடைய தன்னிறைவை அழிச்சு அதனுடைய பொருளாதாரத்தை உடைத்ததை வந்து ஆதரிக்கிறார். என்னதான் இந்தியர்கள் ஐரோப்பிய இனங்களோட தொடர்புடையவர்கள் என்று அவர் நம்பினாலும் கூட, அந்த இனவாத கோட்பாட்டை நம்பினாலும் கூட, இப்போ இருக்கிற நிலைமையில அவர்கள் சீரழிந்து விட்டவர்கள். ஐரோப்பிய பண்பாடோட ஒப்பிடுகையில் அவங்க ரொம்ப கீழானவர்கள் என்பதுல அவருக்கு மாற்று கருத்து இருக்கல, சந்தேகமே இருக்கல. அதனால அவர் ஆங்கில அரசு செய்த ஆதிக்கம், அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆதரிச்சாரு. இனவாத கோட்பாட்டை ஆதரித்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த வெறுப்போட விதை எங்க இருக்கு என்பதை நாம புரிஞ்சுக்க முடியும். அரவிந்த நீலகண்டன், மார்க்ஸ், எங்கெல்ஸ் இருவரும் எழுதின கடிதங்கள் மற்றும் அவங்களுடைய புத்தகங்களை மேற்கோள் காட்டி தான் இது எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த புத்தகத்துக்கான முக்கியமான தரவுகள் எல்லாமே மார்க்ஸ் சொல்ற பூர்ஷ்வாக்களோ அல்லது இப்போ நாம சொல்ற வலதுசாரி அல்லது சங்கி இந்த மாதிரி ஆட்களோ எழுதப்பட்ட புத்தகங்கள் அல்ல. பெரும்பாலும் கம்யூனிச சித்தாந்தத்தில் ஊறி போனவர்கள் அல்லது அதில் பல பத்தாண்டுகள் இருந்து விட்டு விரக்தியோட வெளியில வந்த ஆட்கள் எழுதிய புத்தகங்கள். உதாரணத்துக்கு நம்ம ஒரு மார்க்ஸ், எங்கெல்ஸ் தவிர டிமிட்ரி வோல்கோனோவ் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் வந்து சோவியத் ரஷ்யாவோட கர்னல் ஜெனரலா இருந்தவர். இவருடைய புத்தகத்தை நிறைய மேற்கோள் காட்டுறாரு. அவர்களுடைய சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்னும் பிரிவின் தலைவராக இருந்தவர் அவர். சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னா நம்மகிட்ட பரவலா புழக்கத்தில் இருக்கிற நரேட்டிவ் என்கிறதுடைய பூர்வீக பெயர்னு வச்சுக்கலாமே. ஸ்டாலின், லெனின் 2 பேருடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதியவர் இவர். அவர் வந்து அவருடைய புத்தகத்திலிருந்து நிறைய
விஷயங்களை இவர் சொல்றாரு. அதன் பிறகு வர சாப்டர்கள்ல இந்த ஸ்டாலின், லெனின் மற்றும் ஸ்டாலின் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க எப்படி கட்சி அந்த புரட்சி நடத்துற குரூப்ல அவங்க மேலெழுந்து வந்தாங்க, அவங்களுடைய வளர்ச்சி பற்றி எல்லாம் குறிப்பிடுறது அடுத்த 2 சாப்டர்கள்ல. இந்த 2 அத்தியாயங்களை நம்மளுக்கு படிக்கும் பொழுது அவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படிங்கிறது ஓரளவு புரியும். அது மட்டும் இல்லாம அவங்க தங்களுடைய கருத்து வேறுபாடு கொண்டவர்களை என்ன மாதிரி டீல் பண்ணாங்க, எப்படி அவங்க தங்களுடைய கருத்து முரண்பாடு இருந்தவங்களை எல்லாம் ஒழித்து கட்ட செயல்பட்டாங்க என்பது புரியும். உதாரணத்துக்கு லெனின் தன் கூட இருந்த சக மார்க்சியவாதியான புக்காரின் என்பவரை ஒழித்து கட்ட என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டார். அதே போல ஸ்டாலின் ஜார் மன்னருடைய ரகசிய உளவுத்துறையோட தொடர்பு வச்சிருந்ததை அவருடைய கட்சிக்காரங்களுக்கே சில பேருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்களெல்லாம் அவர் எப்படி அழிச்சார் அப்படிங்கிறது அலெக்சாண்ட்ரோவிச் மெல்வடோவ் அப்படிங்கிறவர் அவருடைய வரலாற்றை பதிவு செய்தவர், அவர் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு லெனினுக்கும் ஸ்டாலினுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள், அவங்கள ஸ்டாலின் அதிகாரத்தை கைப்பற்ற என்னென்ன மோதல்கள்லாம் நடந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் விவரிக்கிறார். ஒரு ஸ்டேஜ்ல லெனினுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும் பொழுது அவருடைய மனைவியை கூட பார்க்க கூடாதுன்னு தடை விதிச்சிடுறாரு. அதையும் மீறி அவங்க மனைவி பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அவங்க வந்த போது ஸ்டாலினுக்கு அது தெரிஞ்சு ஸ்டாலினோட கோபத்துக்கு ஆளாய் ஸ்டாலின் அவங்கள கண்டபடி திட்டுறாருன்றதெல்லாம் படிக்கிறோம். அவர் எப்பேற்பட்ட கொடுமையான மனம் படைத்தவர் என்பது நமக்கு அப்போ புரியுது. எப்பேற்பட்ட சர்வாதிகாரி ஆனாலும் கடைசியில அவங்களுடைய நிலை இப்படித்தான் அப்படிங்கறது நமக்கு வரலாறு ஒரு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த ஹிட்லரை போலவே ஸ்டாலினும் யூத வெறுப்பை பயன்படுத்தினார் என்பது இங்க முக்கியமான ஒரு தரவு. ஸ்டாலின் ஹிட்லரை போலவே தன்னை எதிர்த்தவர்களை ஈவிரக்கம் இல்லாம கொல்ல துணிந்தவர். அதிலும் தன் கூடவே இருந்த ட்ராட்ஸ்கி என்பவர் ரொம்ப கொடூரமான முறையில கோடாலியால் அவருடைய தலையை பிளந்து கொலை செய்ய உத்தரவிட்டிருந்தார். அவரை நாடு கடத்தினார். நாடு கடத்தப்பட்ட அவர் அதே போல கொல்லவும் பட்டார். ஸ்டாலின் ஏற்படுத்திய முக்கியமான ஒரு அமைப்பு அது தன்னுடைய அரசியலுக்கு, தன்னுடைய சித்தாந்தத்திற்கு, தன்னுடைய நடைமுறைகளுக்கு எதிர்கருத்து கொண்டவர்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு முகாம்ல அடைக்கிறது. அதுக்கு குலாக்னு பேரு. அது பேசிக்கலி வதை முகாம்கள். அது அங்க சித்திரவதை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த வதை முகாம்கள்ல நிறைய அடல்ட்ஸ் இருந்தது போய் ஒரு ஸ்டேஜுக்கு 12 வயசுக்கு மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் கூட அடைக்கலாம்னு அதுக்குன்னு ஒரு சட்டமே கூட கொண்டு வந்திருக்காங்க. இந்த வதை முகாம்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வலுக்கட்டாயமாக அவங்ககிட்ட வேலை வாங்கி நிறைய பணிகள் பண்ணிட்டு, ஆனால் அதே நேரம் அவங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கொடுக்கப்படாமல் அவங்க சித்திரவதையும் பண்ணப்பட்டாங்க. அவங்களுடைய அந்த வதை முகாம்களுடைய அடைக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட 17 லட்சமாக இருந்தது. இந்த 17 லட்சம் பேரும் ஒரு காலத்துல இந்த மார்க்சியம் கூறக்கூடிய பொன்னுலகை அடைவதற்காக புரட்சியில கலந்து கொண்டவங்க. ஆனா அந்த புரட்சியில கலந்துகிட்டு புரட்சியின் போது சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் அதெல்லாம் நிராசையா போன உடனே அவங்க விரக்தியில அதை எதிர்த்து குரல் எழுப்பினாங்க. அதற்காக அவர்கள் வதை முகாம்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். கிட்டத்தட்ட இதே காலகட்டத்துலதான் இது கொஞ்சம் முன்னாடி 1925 MN ராய் அவர்கள் மூலமாக இந்தியாவில கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கப்பட்டது. இதற்கு இருவேறு கருத்துக்கள் இருக்கு. 20ல ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. 20ல சிங்காரவேலர் அவர் தலைமையில ஒரு மீட்டிங் போட்டு அப்பவே ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 25ல அபிஷியலா அவங்க கட்சி சொல்றது அதுதான். ரஷ்யாவில் இந்த கொடுமைகள் எல்லாம் நடந்த காலகட்டத்துல 35-40களில் 1935-40களில் 30ல இருந்தே ஆரம்பிக்கலாம். 32-33 ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். இந்திய கம்யூனிஸ்டுகள் அதை பத்தி வாயே திறக்கல. அப்போ தகவல் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்திய கம்யூனிஸ்டுகள் இங்கிருந்து அங்க போயிட்டு வந்துட்டுலாம் இருந்திருக்காங்க. இந்தியாவில கூட அதே காலகட்டத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சம் இந்தியாவில ஏற்பட்ட பஞ்சமும் அங்க ஏற்பட்ட பஞ்சத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். இந்தியாவில நல்ல விளைச்சல் இருந்தது. ஆனா விளைகின்ற விளைபொருட்களை எல்லாமே பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துட்டு போயிடும், மக்களுக்கு விநியோகம் பண்ணாது. அங்க தவறான விவசாய குறித்த பாலிசிகள்னால கூட்டு வேளாண்மை இது போல
மாவோ வந்து ஊர்ல இருக்கிற குருவிகள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னாரு. குருவி எல்லாம் வந்து தானியங்களை தின்னுதுன்னுட்டு குருவிகள் மூலமாக கிருமிகள் பரவாம இருந்தது. குருவிகள் எல்லாம் அழிச்ச உடனே கிருமிகள் ஜாஸ்தியாகி பயிர்கள் எல்லாம் நாசமாச்சு. தவறான அணுகுமுறையினால அங்க பஞ்சங்கள் எல்லாம் வந்தது. அந்த பஞ்சங்களுக்கும் இந்த பஞ்சங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, பல கோடி மக்கள் இறந்து போனாங்க, அது காமன் பாயிண்ட். ஆனா இங்க நம்முடைய மக்கள் வந்து ஏராளமான மக்கள் இறந்து போனாங்களே தவிர அங்க இருக்கிற ஒரு கொடூரம் இங்க நடக்கல. அங்க என்ன கொடூரம்னா, அங்க மக்கள் ஒருத்தர் அடிச்சு சாப்பிட வேண்டிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிட்டாங்க. அதாவது முதல்ல அங்க புதைக்கின்ற வழக்கங்கிறதுனால புதை சவக்குழியை நோண்டி பணத்தை எடுத்து அதை சாப்பிடுறது. அதன் பிறகு இறந்து கிடப்பாங்க. நீங்க வந்து குலாக் அல்லது ஹோல்டோபார்னு சர்ச் பண்ணாலே வரும் படங்கள்லாம். ரோட்ல அப்படியே விழுந்து கிடக்குறாங்க, அவங்கள எடுத்து சாப்பிடுறது. அப்புறம் எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லாத குழந்தைகள் அல்லது முதியவர்கள் இவங்களெல்லாம் அடிச்சு சாப்பிடுறதுன்றது ஒரு வழக்கமா போயிடுச்சு. 1933 ஆண்டு மட்டுமே ரஷ்யால மட்டுமே 2505 மனித இறைச்சி சாப்பிட்ட சம்பவங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ரெக்கார்டட் இன்சிடென்ட்ஸ். அந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பலம் இருக்காது, எதிர்க்க முடியாதுங்கிறனால அவங்கள ஈஸியா கொண்டு போய் சாப்பிட்டுருக்காங்க. ஒரு ஆள் குழந்தைய சாப்பிட்ட ஒரு ஆளை பிடிக்கும்போது அவன் வீட்டுல 12 குழந்தைகளோட தலை இருந்தது. அதையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஹோல்டோமார் என்ன உக்ரைனிய மொழியில பட்டினி போட்டு கொல்வதுன்னு அர்த்தம். அந்த நேரத்துல சோவியத்துல மக்கள் செத்து விழுந்து கொண்டிருந்த அந்த நிலைமையில சோவியத் யூனியன் என்ன பண்ணுச்சு, அந்த அரசாங்கம் நிர்வாகம் என்ன பண்ணுச்சுன்னா, வெளிநாட்டுல இருந்து அறிவுஜீவிகளை சோவியத்துக்கு கூட்டிட்டு வந்து எப்படிப்பட்ட ஒரு சொர்க்க பூமி சோவியத் அப்படிங்கறத அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எங்க போகணும், யாரை பார்க்கணும், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் தீர்மானம் பண்ணும். இதுல வந்து ரவீந்திரநாத் தாகூர், பெர்னாட் ஷா, ஆர்தர் கோஸ்லர், ஹெச்ஜி வெல்ஸ் இந்த மாதிரி ஆளுமைகள் எல்லாம் அந்த காலத்துல கூட்டிட்டு வந்து, ஏன்னா இவங்களுடைய கருத்துக்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா, அதனால அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து சோவியத் யூனியனுடைய அரசு விருந்தாளிகளாக கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் சுத்தி காமிச்சாங்க. அவங்க செல்ல வேண்டிய இடங்கள், பேச வேண்டிய நபர்கள், விருந்தளித்த விவசாயிகள் எல்லாமே அரசாங்கம் தீர்மானித்தபடி நடந்தப்பட்டது. அவர்களும் இந்த இடதுசாரி பிரச்சாரத்தை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையை மறைத்து சித்தாந்தத்திற்காக பொய்யை பரப்பும் வேலையை வந்து ஒரு நம்பூதிரி பாடோ ஒரு டாங்கேவோ செஞ்சதுன்னா அது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்காது. ஆனா ரவீந்திரநாத் தாகூர், சி சுப்பிரமணியம் போன்ற மனிதர்கள் கூட அந்த காலத்துல இவங்களுடைய பிரச்சாரத்துல ஏமாந்து போனவர்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும்போது இவங்களுடைய பிரச்சார வலு எவ்வளவு அசுரத்தனமானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த பிரச்சார வலுவுக்கு ஒரு அத்தாட்சி அவங்க பேசினதெல்லாம். அதுவும் ஸ்டாலின் ஆட்சியில ரவீந்திரநாத் தாகூர் அங்க போயிட்டு சோவியத்துக்கு வராமல் இருந்திருந்தால் தன்னுடைய புண்ணிய யாத்திரை முழுமை அடைந்திருக்காது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எழுதியிருக்காரு. இவ்வளவு தூரத்துக்கு எழுதினவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, ஸ்டாலினுடைய ஆட்சியில கருத்து சுதந்திரம் மட்டும் கொஞ்சம் அவ்வளவா இல்லைன்னு. ஏன்னா அவருக்கு தனக்கு தோணினதை எழுதணும்னு தோணுருக்கு, அதை எழுதினாரு. அதனால ஸ்டாலின் அவருடைய இன்டர்வியூவை தடை பண்ணிட்டார். 1930 தடை பண்ணப்பட்ட தாகூருடைய பேட்டி 1988 கோர்பச்சோவ் அந்த பெரஸ்தரோய்க்காலாம் வந்தபொழுது அப்பதான் நீக்கப்பட்டு பிரசுரமே செய்யப்பட்டது. இது ஒரு பக்கம். இதே போல சைனால வந்து 1958, 62 அந்த 4 ஆண்டு காலகட்டத்துல ரொம்ப கொடுமையான ஒரு பஞ்சம் நிலவியது. அந்த பஞ்ச காலத்துல அங்க கிட்டத்தட்ட 3,25,00,000 மக்கள் இறந்து போனாங்க. ஆனா இது வெளி உலகத்துக்கே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. எப்போ தெரியும்னா 1978 அவங்க வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டீக்ளாசிஃபை பண்ணி சிலது எல்லாத்தையும் அனுமதிக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ 2005 ஷாங்காயை சேர்ந்த காவோ சுஜிங்கிற ஒருத்தர், அவர் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல வல்லுநர். அவர் 79க்கு பின்னர் கட்சி பகிரங்க 78க்கு பின்னர் கட்சி பகிரங்கப்படுத்தின ஒவ்வொரு கிராம மற்றும் நகர ஆவணங்களை ஆராய்ந்து இந்த எண்ணிக்கையை கொடுக்கிறார். அது மூலமா தான் நம்மளுக்கு இந்த 3,25,00,000 எண்ணிக்கை கிடைக்குது. அதே போல மாவோ வந்து விவசாயம் மற்றும் இதர துறைகள்ல எந்த அளவுக்கு அறிவுக்கும் அறிவியலுக்கும் புறம்பான நம்பிக்கைகளை கொண்டிருந்தாருங்கிறது நமக்கு ஒரு இந்த சாப்டர்ல தெரிய வருது. அவர் நடத்தின குருவி வேட்டை, ஒரே இன செடிகளை பயிர் பண்ணுவது, இதெல்லாம் வந்து இதுக்கான எடுத்துக்காட்டுகள். அவங்களோட அரசியல், இந்த கம்யூனிஸ்டத்தோட பரவல் வந்து வெறும் சோவியத்தோ சைனாவோட நின்று விடவில்லை. அப்படி நின்று இருந்ததுன்னா இவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்காது. என்ன சொல்றது, இன ரீதியான அழிவு.
அவங்களுடைய ஆதரவுடைய பல நாடுகளுக்கும் அது பரவி இருக்கு. அதுல பெரும்பாலும் பாதிப்படைந்த நாடுகள்னு பார்த்ததுன்னா ஆப்பிரிக்க நாடுகள், அப்புறம் தென் அமெரிக்க நாடுகள், கம்போடியா, கியூபா போன்ற நாடுகள்லாம். அந்த நாடுகள்லாம் எப்படி சீரழிந்தது இந்த சித்தாந்தத்தினால அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள்ல விவரமாக கூறப்பட்டிருக்குது. ஃபிடல் காஸ்ட்ரோ, போல்பாட் இவங்களுடைய அரசியல் மூலமாக எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டன. எங்குமே எதிர்கேள்வி கேட்டதுன்னா அவங்களுக்கு உயிர் இருக்காது, அவ்வளவு, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இந்த கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு என்ன இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, நமக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பகுதி. இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது கம்யூனிஸ்டுகள் என்னென்ன துரோகங்கள் பண்ணாங்க. மார்க்சியத்தின் ஆதி தந்தையான கால் மார்க்ஸுக்கு இந்தியர்கள் குறித்து எப்பவுமே ஒரு உயரிய மதிப்பு இருந்ததில்லைங்கிறது சொல்லியிருக்கிறேன். இந்திய பண்பாடுகள் குறித்து ஒரு வெறுப்பே இருந்தது. அதுல இதை எழுதினவர் கருப்பர் இனத்தை சார்ந்த சமூக இயலாளர் ஜாய்சன் லாட்னர் அப்படிங்கிறவர். அவர் மார்க்ஸுடைய இந்த போக்க ஒயிட் ரேசிஸ்ட் பயஸ் அப்படிங்கிறாரு. தெளிவா ரேசிஸ்ட் பயஸ்னே சொல்றாரு. அதன் விளைவாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய அடக்குமுறை பல நேரங்கள்ல அந்த அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணவங்க தங்களையும் அறியாமல் ஒரு இனவெறி சித்தாந்தத்தை அவங்களும் ஆதரிச்சிருக்கிறாங்க. பல நேரங்கள்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய அடக்குமுறையை கம்யூனிஸ்டுகள் ஆதரித்தனர். முக்கியமா மகாத்மா காந்தி அவர்கள் கொண்டு வந்த ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், இதுல எல்லாம் அவங்க பங்கு பெறவே இல்லை. அது மட்டும் இல்ல, அதை எதிர்த்து பிரச்சாரமும் செஞ்சாங்க. ஒரு காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஊடுருவி காங்கிரஸ் கட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படின்பது உருவாக்கினாங்க. இது ஒரு பக்கம். 1939 ஹிட்லருக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதன் காரணமாக இரண்டாவது உலக போரில் இந்தியர்கள் ஈடுபடக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணாங்க. காந்தி முன்னெடுத்த மிக பிரபலமான வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துல எல்லாம் அவங்க அந்த போராட்டத்துக்கு எதிராக அந்த போராட்டத்தை அண்டர்மைன் பண்றதுக்கு வேணுங்கிற மக்கள் எல்லாம் பண்ணாங்க. அதாவது அரசு இயந்திரங்களை உடைக்கிறது, வேலை நிறுத்தங்களை கொலாப்ஸ் பண்றது, இப்படி எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை இப்படி எல்லாம் நாங்க பண்ணினோம் அப்படின்னு அதை ஆவணப்படுத்தி அவங்க தங்களுடைய விசுவாசத்தையும் காமிச்சுக்கிட்டாங்க தங்களுடைய மாஸ்டர்ஸ் கிட்ட. இதுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பார்ட் பாபா சாஹேப் அம்பேத்கர் சைனாவையும் ரஷ்யாவையும் குறித்து கொண்டிருந்த கருத்துக்கள். அவர் சைனாவையும் ரஷ்யாவையும் எப்பவுமே சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தாக, ஒரு நெருடலாக தான் அவர் பார்த்தாரு. அதனாலேயே அவர் நேருவோட வெளிநாட்டு கொள்கைகள்ல இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பயஸை அவர் கண்டிச்சிட்டு இருந்தாரு. கம்யூனிசமும் சுதந்திரமான ஒரு ஜனநாயக சமூகமும் இணைந்திருக்கவே முடியாது, அப்படி இணைந்திருக்க முடியும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தான். இந்த கம்யூனிசம் நம்ம நாட்டுக்கு அருகில் இருக்கிறது ஒரு காட்டு தீயின் அருகில் இருக்கிறது போல ஆபத்தானதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதே போன்ற கருத்து தான் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இருந்திருக்கு. அவரும் ஜவஹர்லால் நேருவை பல சமயங்கள்ல எச்சரித்திருக்கிறார். அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய மர்மமான மரணம், இது பற்றி எல்லாம் வருது. ஒரு அந்த சமயத்துல ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை நாம் ஃபாலோ பண்ணுவது என்பது எவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி ஆசிரியர் சொல்றாரு. இதை பத்தி அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறாரு. அம்பேத்கர் சொன்னது அந்த கோட்டை அப்படியே சொல்றேன். தங்கள் தேசத்தை தங்கள் நம்பிக்கைகளுக்கு மேலாக முதன்மையாக வைப்பார்களா கம்யூனிஸ்டுகள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது மட்டும் நிச்சயமாக தெரியும், கட்சிகள் தங்கள் சித்தாந்தங்களை தேசத்தை விட மேலானதாக நினைத்தால் நம் விடுதலை மீண்டும் ஆபத்திற்கு உள்ளாக்கப்படும். என்றென்றும் நாம் நம் விடுதலை இழந்து விடுவோம். இந்த சூழலை எழாமல் காப்பாற்ற வேண்டியது நம் பொறுப்பாகும். தேசத்தின் இறையாண்மையை காப்பாற்ற நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டும். நம் தேசத்தின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் எதிரான ஒரு சித்தாந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு, அது நம்ம தேசத்துக்கான ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. இந்த புத்தகம் இப்போ ஃபினிஷிங் பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தோட முக்கிய அம்சம்னு நான் நினைக்கிறது இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய தரவுகள் தான், ரெஃபரன்ஸ். 286 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துல
கடைசி 26 பக்கங்கள் ரெஃபரன்ஸ்க்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாப்டர்லயும் ஏராளமான ரெஃபரன்ஸ். அது நான் முன்னே சொன்ன மாதிரி அதெல்லாம் வலதுசாரி பூர்ஷ்வாக்கள் எழுதின புத்தகங்கள் அல்ல. பெரும்பாலும் அவர்கள் தரப்புல இருந்து அவர்கள் எழுதின டாக்குமெண்டேஷன் தான், அதை தான் எடுத்து போட்டிருக்காரு. அது அந்த மாதிரி ஒரு மறுக்க இயலாத ஒரு ஆணித்தரமான வாதங்களை கொண்ட அற்புதமான புத்தகம். ஒரு 100 ஆண்டு கால சரித்திரத்தை 280 பக்கத்துல சுருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 20 நிமிஷத்துல அதை சொல்றதுங்கிறது கஷ்டம். ஆனா வேற வழியில இதை சுருக்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறனால எனக்கு 3 கருத்துக்கள் தோன்றுச்சு இந்த புத்தகத்தை படிக்கும்போது. ஒண்ணு, இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம். அதனால இது மொழிபெயர்க்கப்பட வேண்டும். தமிழ்ல மட்டும் இருந்தா பத்தாது. இது ஆங்கிலத்துல, குறிப்பா நம்ம நாட்டுல நக்சல் பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய மாநில மொழிகள்ல, தெலுங்கு, மராட்டி போன்ற மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த புத்தகத்துல, இந்த புத்தகம் யாருக்கு அப்படின்னா, இந்த புத்தகம் நாளைக்கு இந்த பொய் பிரச்சாரத்தின் மூலமாக தன்னை ஒரு ஓக்காவோ லிபரலாவோ மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அவங்களுக்கு இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய உலகாயுதவாதம், பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் என்கவுண்டர் பண்ணும்போது ஒரு புரியலைங்கிறனால ஒரு சலிப்பு வந்துடக்கூடாது. அதனால இந்த போன்ற வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது முதல்ல அதுக்கான இங்கிலீஷ் ஈக்குவலண்டா கொடுத்துறது நல்லா இருக்கும். ஒண்ணு. மூன்றாவது, இந்த புத்தகங்கள்ல கொஞ்சம் படங்கள் இருந்ததுன்னா அந்த காலத்தில் நடந்த அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் பற்றி இன்னொரு தெளிவு கிடைக்கும். ஒரு நடுவுல ஒரு இன்சர்ட்டா ஒரு 4-5 பக்கங்களுக்கு லெனின் ஸ்டாலின் படங்களை சொல்லல, அந்த குலாக் பத்தி, ஹோல்டோபார் பற்றி, அந்த வதை முகாம்கள்ல மக்கள் எப்படி இருந்தாங்க, பஞ்சங்கள்னால எப்படி மக்கள், நீங்க ஹோல்டோபார்னு போட்டாலே வந்துடும், எப்படி ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க மக்கள், இறந்து விழுந்து கிடக்குறாங்க, அதை பற்றி கவலை இல்லாம, ஏன்னா அவங்களுடைய பசி, அதுக்கான தீர்வு தான் முக்கியம், போயிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற ஒரு கொடூரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு 4 பக்கத்துக்கு அதை கொடுத்திருந்தா கூட அதுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இன்னும் பலமா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். நிச்சயமாக இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். எல்லாரும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நன்றி, வணக்கம். பாலா, மிக சிறப்பா புத்தகத்தை பத்தி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் நாங்க எடுத்துக்கிறோம். கண்டிப்பா அடுத்த பதிப்புக்குள்ள படங்களோட கொண்டு வர முடியுமா அப்படின்றத பாக்குறோம். இந்த புத்தகம் வெளிவந்தப்போ எந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்டதுங்கிறத பத்தி நான் முதலேயே சொன்னேன். அதுல ஒருத்தர் தெளிவா எழுதியிருந்தாரு. அக்னி திறன் ஒருத்தர் ஃபேஸ்புக்ல இருந்தாரு. அவர் யாருன்னு தெரியாது எனக்கு. ஒரு புனைப்பேர் இருந்தவர். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அட்டையோட எடுத்து போட்டிருந்தாரு. அப்ப கழுத்து பதிப்பு வெளியிடாது, வெளியில இருந்துருக்கு. இந்த புத்தகத்தை பக்கம் பக்கமா பிடிச்சு கம்யூனிஸ்ட் தோழர்கள் பிடிச்சு தோரணங்கடி தொங்க விடுவாங்க அப்படின்னு எழுதியிருந்தாரு. அவர் புத்தகத்தை படிக்காம அந்த கமெண்ட்டை போட்டிருந்தாரு. அட்டையை மட்டும் பார்த்துட்டு எனக்கு அப்பவே தெரியும் இந்த புத்தகத்தை எதிர்த்து பேசுறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஏன்னா அரவிந்தன் இந்த புத்தகத்தை எழுத எனக்கு அனுப்பிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு அத்தியாயமா அப்பப்ப கொஞ்சம் எடிட் பண்ணது ரொம்ப கம்மி தான். அவர் தான் எல்லாமே எழுதினாரு. அப்பப்ப நான் எடிட் பண்ணிட்டே இருந்தேன் அந்த புத்தகத்தை. அப்பவே எனக்கு தெரியும் இந்த புத்தகம் அரவிந்தோட எழுத்துக்கள்ல ஒரு 25% கம்யூனிசம் பத்தி கம்யூனிஸ்டுகளே சொன்ன விஷயங்கள் 70% கொண்டதுதான் புத்தகங்கிறது முதலே தெரியும். கரெக்டா சொல்லணும்னா தரம்பால் எப்படி ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீல என்ன பண்ணாரோ, அவரோட பங்களிப்புங்கிறது அவரோட வார்த்தைகள் கம்மி, ஆனா அவர் சொன்ன ஆதாரங்கள் அதிகம். இதுவும் அந்த புத்தகம் தான். புத்தகம் முழுக்க சிங்கிள் கோட்ல ஆரம்பிச்சு அவங்க சொன்னது எல்லாத்தையும் போட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்பவே எனக்கு தெரியும் இது எதிர்ப்பு வராது. எதிர்ப்பு இருக்கும், ஆனா இவங்களால அதை மறுத்து பேச முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்திருக்கு. இப்ப இந்த புத்தகத்தை ரீபிரிண்ட் பண்ணி போட்டு ஒரே ஒரு ரிவ்யூ, சின்ன ரிவ்யூ தமிழ் ஹிந்தியில வந்ததை கூட கம்யூனிஸ்டுகளால கொடுத்துக்க முடியல. தமிழ் பொந்து, இந்த புத்தகத்துக்கு விமர்சனம் தேவையா அப்படிலாம் அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இதை சொல்றது ஒண்ணுதான், இத்தனை ஆதாரபூர்வமான புத்தகம் தமிழ்ல வந்திருக்கிறது ஒரு பொக்கிஷம். ஏன்னா உலகம் முழுக்க, அதாவது தமிழ்நாட்டுல இருக்க சொல்றேன், எல்லாரும் ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது அதுல இருந்து மாறுபட்டு இத்தனை ஆழமா அரவிந்தன் எழுதியிருக்கிறது ஒரு பெரிய சாதனை. அதனால இந்த புத்தகத்தை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். தகுந்த மறுப்பு வெளியிட முடிந்தால் அதுக்கான பதில் மறுப்பையும் அரவிந்தன் எழுத தயாரா இருப்பாங்க எனக்கு தெரியும். ஏன்னா அவரு எந்த அளவுக்கு படிச்சு இந்த புத்தகம் எழுதுனா எனக்கு தெரியும். இந்த புத்தகத்தை படிங்க. இதே மாதிரி இன்னொரு ஜூம் மொழி கூட்டத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க.